வணக்கம். இன்னைக்கு நம்ம உணவு கொடுக்க வந்திருக்கிறவங்க சிவகுமார் ரத்ன பாக்கியம் அவங்களோட பொண்ணு கனிஷ்கா அவர்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாளை முன்னிட்டு நமக்கு உணவு கொடுக்க வந்திருக்காங்க. திரு கனிஷ்கா குழந்தை கனிஷ்கா அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்க்கையில் அனைத்து செல்வங்களும் பெற்று நீடூழி வாழ நமது பாச மார்க்கட்டளை பாச முதியோர்களும் சார்பாக நாம இறைவன் கிட்ட ஒரு பிரார்த்தனை வச்சுக்குவோம். எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க பாப்பாவை. நல்லா படிச்சு குழந்தை கனிஷ்கா அவர்களுக்கு நமது பாச மார்க்கட்டளை பாச முதியோர்களும் சார்பாக இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நல்லா படிச்சு வாழ்க்கையில் அனைத்து செல்வம் பெற்று வாழணும்னு நாம இறைவனை வேண்டிக்கிறோம். உணவு கொடுக்குற சிவகுமார் ரத்ன பாக்கியம் குடும்பத்தாருக்கு நமது பாச மார்க்கட்டளை பாச முதியோர்களும் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கலாம். இந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம். என்னன்னா பாச மார்க்கட்டளை பாச முதியோர்களும் வந்துங்கய்யா 2 வருஷமா வாடகை கடத்தில் இயக்கிட்டு இருக்கோம். இப்போ சொந்த கட்டடத்துக்கு உண்டான முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அதற்கு தங்களால் முடிஞ்ச உதவி எங்களுக்கு செஞ்சு தருமாறு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம். நீங்கள் மட்டும் இல்லாத உறவினர்கள் நண்பர்கள் நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல எல்லா இடத்துலையும் எங்கள் பாச முதியோர்களுக்கு கொண்டு சென்று எங்களுக்கு சொந்த கட்டடத்துக்கு உண்டான உதவி செஞ்சு தருமாறு நாங்கள் கேட்டுக்கிறோம். வாழ்க வளத்துடன். அவங்களை இங்கே அழைச்சிட்டு வந்த அந்த அண்ணாவுக்கு ரொம்ப நன்றிகள். சுக்குரு அவர் பேர், எனக்கு நெருங்கிய நண்பர். எனக்கு முத வண்டி ஓட்டி பழக்கி விட்ட குரு. இருந்தாலும் எனக்கு குருநாள் நீங்க தானே. சட்னி இதில் வச்சுருங்க தனியாக. ஆமாம் தனியாக வச்சுருங்க. வச்சுருங்க போதும். சாம்பார் ஒரு நாள் ஊற்றிங்க. தயிர் கேட்டாங்கன்னா ஊற்ற மாட்டாங்க. அப்படியே சாமி.